மீசான் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரித்தானியால ஒரு 3 குழந்தைகள் கத்தியால் குத்தப்பட்ட ஒரு சம்பவம். இதை ஒரு படகில் வந்த ஒரு முஸ்லீம் செய்ததாக செய்திகள் சொல்லப்பட்டு இதை கண்டித்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் வன்முறையாக மாறி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிற ஒரு விவகாரம் தான் பிரித்தானியாவுடைய செய்தி. பல நகரங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு பள்ளி வாயில்கள் உடைக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சூழலும் உருவான ஒரு சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில நாங்க பேச போறோம். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். இந்த படகுல வந்தவர் ஒரு முஸ்லீம் ஏன் இதை செய்தாரு, இதை கண்டித்து இவ்வளவு பெரிய ஒரு ரணகலமான ஒரு பிரித்தானியா மாறுறதுக்கான காரணங்கள் என்ன, உண்மையில் இவர் யாரு, ஏன் இதை செய்தாரு அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கும் இல்லையா. முதல் விஷயம் திங்கட்கிழமை அதிகாலை 11:30 மணி அளவுல ஒரு டான்ஸ் கிளாஸ்ல ஒரு 25 குழந்தைகள் கலந்து கொள்றாங்க. இந்த சந்தர்ப்பத்துல 17 வயது சிறுவன் அவசரமாக முகத்தை எல்லாம் மறைச்சு கொண்டு ஒரு கூரிய ஆயுதத்தோட இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள போய் அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சரமாரியாக குத்துறான். பயங்கர அலறல், பயங்கரமான கத்து சத்தம். இதை பாதுகாக்கிறதுக்காக வெளியிருந்த 2 பேர் உள்ளுக்கு போறாங்க. அவங்களே சரமாரியா குத்துறான். இறுதியில 6 வயது குழந்தை 7 வயது குழந்தை அந்த இடத்திலேயே இறக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை உருவாகுது. அதை தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ண இடத்துல 9 வயது குழந்தையும் இறக்க நேரிடுது. கிட்டத்தட்ட 8 பேர் பயங்கரமான காயங்கள்ல இரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க. அதுல 5 பேரோட நிலைமை ரொம்ப சீரியஸ் அப்படின்னு சொல்லி வைத்தியசாலை வட்டாரங்கள் சொல்லுது. இந்த ஒரு விஷயம் நடந்து முடிய சம்பந்தப்பட்ட அந்த சிறுவனையும் போலீசார் கைது செய்யறாங்க. கைது செஞ்சதோட இவங்களுடைய இறுதிச் சடங்கு நடக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் வேறொரு கட்டத்தை நோக்கி நகர்வதை பார்க்க முடியுது. சமூக வலைத்தளங்கள்ல முதல் விஷயம் போடப்படுது எப்படின்னு கேட்டீங்கன்னா, படகுல வந்த முறைகேடாக குடியேறிய ஒரு முஸ்லிம் இதை செய்தான் என்ற ஒரு போஸ்ட் போடப்படுது. 2வது வாசகம் அது தாங்கி வருது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது குழந்தைகளை நாமே பாதுகாக்க வேண்டும். அடுத்த ஒரு போஸ்ட் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடு அகதிகளை பாதுகாக்கின்ற நாடு, இதுக்கு எதிராக நாமே ஒரு உள்ளூர் யுத்தத்தை தொடங்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் போஸ்ட் பண்ணப்படுது. எமது நாட்டினுடைய குழந்தைகளுடைய இழப்பிற்கு காரணமாக இருக்கின்றவர்களை இந்த அரசு போஷிக்குது அப்படின்னு ஒரு போஸ்ட் போடப்படுது. இதை எல்லாமே செய்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடதுசாரி கொள்கையில் இருக்கின்ற அதி தீவிரவாதியாக கருதப்படுகின்ற டென் ரொபன்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் தான் இந்த விஷயங்களை மக்கள் மத்தியில ஒரு முஸ்லிம் செய்தான், இதை தாங்கிக் கொள்ளக்கூடாது, இதை அனுமதிக்க கூடாது, இதுக்கான கண்டன பேர் ஊர்வலங்கள் நடத்த வேண்டும் என்று ஒரு அழைப்பினை விடுக்கிறாரு. இந்த அழைப்புக்கு பதிலாகத்தான் அந்த குழந்தைகளுடைய இறுதி கிரிகைகள் நடக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்யறாங்க. இந்த ஊர்வலம் இந்த குற்றம் நடந்த அந்த நகரம் பிரிட்டனில் வடமேற்கே அமைந்திருக்கின்ற சவுத் போர்ட் என்று சொல்லப்படுகின்ற நகரத்துல இந்த ஏற்பாடு நடக்குது. இந்த சவுத் போர்ட் நகரத்துல இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சில நிமிடங்கள்ல ஆக்ரோஷமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு உற்சாகம் ஊட்டப்பட்டு அது கொஞ்ச நேரத்திலேயே வன்முறையாக வெடிக்க ஆரம்பிக்குது. இதை அடக்குவதற்காக போலீசார் முனைந்த பொழுது பள்ளி வாயில்கள் எரிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, பொது இடங்கள் தகர்க்கப்பட்டது. அந்த நகரமே ஒரு ரணகலமாக மாறுது. இந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் பாதுகாப்பு குறித்து, சட்டம் குறித்து, சட்டத்துக்கு முன்னால் நடப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக பிரயத்தனம் எடுத்த போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு சண்டை மூழ்கிறது. இந்த சண்டையில் 50 போலீசார் காயப்பட்டதோடு 100 பேர் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. இது இத்தோட முடியல, மேலும் மேலும் முக்கியமடைந்து பல நகரங்கள்ல இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பிக்கிறாங்க, திட்டமிட்டு செய்யறாங்க. எதுவுமே வெறும் கண்டனமாக இருக்கல, திட்டமிட்டு அரங்கேறுகின்ற ஒரு வன்முறையாக மாறி இன்றைக்கு பல பள்ளி வாயில்கள் உடைக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய இருப்பு கேள்விக்குறியா ஆனதிலிருந்து மிகப்பெரிய ஒரு அச்ச சூழல் உருவானதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லுது. உண்மையில் இங்க நடந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இப்போதைக்கு ஒவ்வொரு நகரங்களாக இந்த ஆர்ப்பாட்டம் நகர்ந்து வன்முறையாக வெடித்து ஒரு உள்ளூர் யுத்தத்திற்கான ஒரு தயாரை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகளாக வந்த வண்ணம் இருக்குது. உண்மையிலே போலீசார் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே 17 வயதுக்கு உட்பட்ட பையன் என்பதனால் அவர்களுடைய சட்டத்தின்படி குற்றவாளியுடைய பெயரோ அவருடைய போட்டோவோ எதுவுமே பகிரங்கப்படுத்தப்படுவதில்லை என்பதற்கு ஏற்ப 3 தினங்கள் அதை மறைத்து வைத்திருந்தார்கள். நிலைமை கட்டுக்கடங்காதது என்பதனால் உண்மையிலே குற்றவாளி
ஒரு முஸ்லிமா இல்லையா என்பதை அப்போது தெளிவுபடுத்தினாங்க. எல்லாமே கைமீறி போயாச்சு. மகாத்மா காந்தி கொல்லப்படுகிற அந்த சந்தர்ப்பத்துல அங்கிருந்து ஒரு நல்ல மனிதர் செஞ்ச ஒரு வேலை என்ன தெரியுமா? மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டு விட்டார், முஸ்லிம்கள் அதை செய்யவில்லை என்று உறக்க சொல்லி இருந்தார் அவங்களோட மீடியால. அதனால மகாத்மா காந்தியை கொண்டது முஸ்லிம்களாக இருக்கணும் என்று ஆசைப்படுகின்ற சக்திகள் எதையும் செய்யாமல் போனதுக்கான காரணமாக இருந்தது. ஆனால் இங்கு பிரித்தானியால 3 தினங்கள் அதை வெளியிடாததன் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலுக்குள் நாடு போனதை பார்க்க முடிகிறது. எனவே அந்த சட்டம் அப்படி இருந்தாலும் கூட சமயோசித புத்திகளை கொண்டு, சமயோசித நிலைமைகளை புரிதலை கொண்டு அந்த ஒரு விஷயத்துல தளர்வை ஏற்படுத்தி அது முஸ்லிம்களால் நடக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் என்பது எமது பார்வை. உண்மையில் இந்த குற்றத்தை செய்தவர், இந்த பாதக செயலை செய்தவன் ருவண்டா நாட்டை சேர்ந்து இடம்பெயர்ந்து இங்கு வந்த ஒரு பிரஜை, எக்ஸல் முஜன்வா ருடகுபானா என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லிம் அல்லாதவர் தான் இதை செய்திருக்கிறார் என்பதை அரசு வெளியிட்டதன் பிற்பாடும் இந்த வன்முறைகள் முடிந்ததாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் சமயம் பார்த்து முஸ்லிம்களை பழி தீர்ப்பதற்கும் முஸ்லிம்களை அங்கிருந்து துரத்துவதற்குமான ஒரு நடைமுறையான ஒரு விஷயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். காரணம் என்னண்டா, இந்த ஒரு விஷயம் எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. பல நாட்களுக்கு முன்னால் திட்டமிட்டு சமயம் பார்த்து ஏதாவது குற்றச்செயல்கள் நடக்குமா, புலம்பெயர்ந்தவர்களால் அதை வைத்து அரசியல் செய்ய முடியுமா என்ற ஒரு கொள்கையோடு திட்டமிட்டு செய்த ஒரு விஷயம் என்பதற்கு பல சான்றுகளை பிரித்தானியா பாதுகாப்பு துறையினர் சொல்கின்றனர். இதில் முதல் கட்டமாக இவ்வாறான குற்றச்செயல்களில் சட்டத்துக்கு முன்னால் நடக்கின்றவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள் என்று அரசு தரப்பு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஒரு விஷயத்தோடு 2009ஆம் ஆண்டு இதே ரொபின்சனால் இங்கிலாந்தை பாதுகாப்போம் என்ற அமைப்பினூடாக பல்வேறு செயற்திட்டங்களை செய்து வந்திருக்கிறார்கள். எனவே இந்த அமைப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்குது. இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால் சென்ற மாதம் 27ஆம் தேதி இதே ரொபின்சன் 1,00,000 பேரை அழைத்து லண்டனிலே இப்படியான வெளியிலிருந்து உள்ளிருக்கப்படுகின்ற அகதிகளினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறித்த அரசை விமர்சித்து ஒரு உள்நாட்டு யுத்தத்துக்கு நாம் தயாராக வேண்டும் என்ற கருப்பொருளிலே மிகப்பெரிய ஒரு மக்கள் திரளை ஒன்று கூட்டி ஒரு நடவடிக்கையை அவர் செய்திருந்தார். இது குறித்து போலீசார் இவரை கைது செய்வதற்கான கோர்ட்ஸ் ஓர்டரை பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே அடுத்த தினம் அவர் நாட்டை விட்டு புறப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதே போன்று ஜூலை 18 போலீசார் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களுடைய வாகனங்கள் எரிக்கப்படுது. இந்த ஒரு சம்பவமும் புலம்பெயர் நபர்களால் நடந்ததாக சொல்லப்பட்டது. அது அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அது விடுபடுகிறது. இதற்கு பிற்பாடு 25ஆம் திகதி ஒரு ராணுவ வீரரை 12 இடங்களில் குத்தி ஒரு கொலை முயற்சி நடந்ததாகவும் ஒரு கேஸ் பதிவாகுது. இதையும் புலம்பெயர் நபர்களால் நடந்ததாக சொல்லப்பட்டது. இப்படி ஆங்காங்கே நடக்கின்ற புலம்பெயர் மனிதர்கள் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அமைப்புகள், இந்த இனவாத அமைப்புகள் பூதாகரமாக்கி ஏதோ ஒரு வகையில் இந்த பிரித்தானியாவுக்குள் யூகேக்குள்ள வருகின்ற அளவினை குறைப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கப்படுவதாகத்தான் அரசியல் பிரச்சாரங்கள், அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. உண்மையிலே இப்படியான ஒரு விஷயம் மதத்தின் பேரால், இஸ்லாமியர்களின் பேரால் பூதாகரமாக்கப்பட்டு உண்மையில் இந்த குற்றச்செயலை செய்தவர் ஒரு இஸ்லாமியர் இல்லை என்பது தெரிந்தும் இதை அரசியலாக ஆக்குவதற்கான காரணம் 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று அனைத்து நாடுகளையும் விட பிரித்தானியா தஞ்சம் கோருகின்றவர்களை, அடைக்கலம் தேடுகின்றவர்களுக்கு அவர்கள் அடைக்கலம் கொடுக்கின்ற நாடுகளில் முதன்மையான ஒரு நாடு. இது அங்கிருக்கின்ற பிரித்தானியர்களுக்கு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் அங்கு வருவதோடு வாக்களிக்கின்ற உரிமையும் பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருப்பதனால் அரசியல் பல்வேறு மாற்றங்களை இவர்களால் உருவாக்க முடிகிறது என்ற சர்ச்சையும் அங்கிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு தரவு சொல்லுது, 1.2 மில்லியன் பேர் நாட்டிற்குள் அகதிகளாக வந்தவர்கள். சென்ற அரசாங்கம் இதை தடுப்பதற்காக ருவண்டாவில் இவங்களை குடியேற்றுவதற்கான ஒரு சட்டமூலத்தை அமுல்படுத்தியிருந்தாங்க. இப்போது இருக்கின்ற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் அந்த சட்டத்தினை இல்லாமலாக்கினாங்க. இல்லாமலாக்கினது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியாக மாறியது. இவர் சொல்லுகின்ற காரணம் எல்லாம் இந்த நாட்டை சூறையாடியவர்கள், இந்த நாட்டுக்கு குந்தகம் விளைவித்தவர்கள், இப்போது எமது குழந்தைகளுக்கு கூட சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகி இருப்பது புலம்பெயர் முறை இல்லாமல் வந்தவர்களால் தான். இதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும். அடுத்த ஒரு விஷயம் தான் இஸ்லாமியர்கள் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்வு, அவர்கள் மீது இருக்கின்ற வெறுப்பு. இது இஸ்லாம் என்ற ஒரு வார்த்தைக்காக ஏற்படுகின்ற, இஸ்லாம் என்ற மதத்தின் மீது இருக்கின்ற ஒரு காழ்ப்புணர்வாக தான் பார்க்க முடிகிறது. இந்த 2 காரணங்களும் இங்கு கோடிட்டு காட்டப்படுகிறது. அதனால்தான் எங்கே நடந்த ஒரு விஷயம், யாரால் நடந்த ஒரு விஷயம், காரணங்கள் கண்டறியப்படவில்லை, ஒரு முஸ்லிமாக நடந்தது என்று சொல்லி இவ்வளவு பெரிய இனக்கலவரத்தையும் ஒரு ரணகலத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால்
இஸ்லாத்தின் இருக்கின்ற கோபம் தான். இந்த ஒரு விஷயம் பல்வேறு தரப்பினால் இது முன்னெடுக்கப்படுவது என்பது தெரிகிறது. சங்கிகள் கூட இதுக்கு பக்கபலமாக இருப்பதாக தெரிகிறது. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சங்கி பேசியிருக்கிறார். மலேசியாவில் எங்களுக்கு வாழ்வதற்கும் மதச்சடங்குகளை செய்வதற்கு அனுமதி உண்டு, துபாயிலும் அப்படியான அனுமதிகள் உண்டு, கோயில் கட்ட முடியும். பிரித்தானியாவை பார்த்தால் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு வக்கிரம கருத்தினை அவர் சொல்லி இருந்தார். அது மட்டுமல்ல, இந்த ஆர்ப்பாட்டத்துக்குள்ளேயே இஸ்ரவேலோட கொடியும் உயர்த்தப்படுகிறது. காரணம் என்னன்னா, இங்க மட்டுமல்ல பிரச்சனை, இஸ்ரவேலருக்கு பலஸ்தீனர்களாலும் பிரச்சனை இருக்கிறது என்பதையும் இங்கு ஒரு அரசியலாக சொல்ல பார்க்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. எனவே இஸ்லாம் பற்றி இப்படியான காழ்ப்புணர்வு என்பது ஒரு அரசியலாக மாற்றப்பட்டு இங்கிருந்து இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதை சகிக்க முடியாமல் இஸ்லாத்துக்கு எதிரான இவ்வாறான சிந்தனைகள், கோபங்கள், இஸ்லாம் பற்றிய அச்சம் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுவது என்பது இது புதிதான விஷயம் கிடையாது. இப்போது இவைகளை கண்டித்து, இந்த கொலையை கண்டித்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது, இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை எதிர்த்து கண்டித்து முஸ்லிம் தரப்புகளிலும் இன்னும் பிரித்தானியாவில் இதை ஆதரிக்காதவர்களும் மற்றும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறது. இன்னும் இந்த பிரச்சனையை வலுப்பெற செய்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இப்போதைக்கு அங்கிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இஸ்லாம் பற்றிய பயத்தை உண்டு பண்ண வேண்டும், இஸ்லாத்திய முஸ்லிம்களையும் துரத்த வேண்டும் என்ற ஒரு கெடுபிடியில் தான் இந்த சக்திகள் செயல்படுகிறது என்பது தெரியும். எம்மால் முடியுமானது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, அற்ற சூழல் அற்று ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும், அனைத்தையும் கடந்து செல்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே நல்ல புரிதலோடு வாழ்வோமாக, அச்ச உணர்வற்று அங்கு பாதுகாப்பாக வாழ்கின்ற பள்ளிகளை பாதுகாக்கின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று கூறி உண்மையிலே பிரித்தானிய அரசாங்கம் அதனுடைய பாதுகாப்புத்துறை முஸ்லிம்களுடைய பாதுகாப்பில் குறியாகவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் செவ்வனை செயலாற்றுவதாகவும் தெரிய வருகிறது. எனவே இப்படியான சூழ்நிலையில் நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து ஆரோக்கியமான ஒரு சூழல் உருவாக பிரார்த்தனை செய்வோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.